நலனப்பாக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது நானா சத்யாக்காவா? இதுதானே உங்க சந்தேகம்? அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கதான் நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணேன். வெரி குட். எனக்கு தலையே வெடிக்குது. நீயே பதில் சொல்லு. நலன் மாமாவோட பொண்ணு நீயா சத்யாவா? நான் சொன்னா ஷாக் ஆக மாட்டீங்களே? நீ முதல்ல சொல்லு. சத்யாக்கா தான் நலனப்பாவோட ஒரிஜினல் பொண்ணு. நிஜமாவா? நிஜமா மாமா. அவருக்கு சத்யாக்கா தான் முதல்ல பிறந்தாங்க. அப்புறம் எங்க அம்மாக்கு இன்னொரு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பாவோட ஜாதகப்படி அவருக்கு 2 பொண்ணு இருந்தா பிசினஸ்ல ஓஹோன்னு வருவார்னு இருந்துச்சு. அதனால அவங்க என்ன அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்தாங்க மாமா. அதனால தயவு செஞ்சு சத்யாக்காவை சந்தேகப்படாதீங்க மாமா. சத்யாக்கா தான் நலன் அப்பாவோட பொண்ணு. நான் ஒரு அநாதை. நான் ஒரு டம்மி மாமா. இந்த விஷயத்த சத்யா ஏன் என்கிட்ட மறைக்கணும்? என்ன மாமா நீங்க? சத்யாக்கா என் மேல அம்மாக்கு ஈக்குவலா பாசத்தை பொழியிறாங்க. நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அப்பா அம்மா எல்லாருமே என் மேல எவ்வளவு பாசத்தை பொழியிறாங்கன்னா நான் ஒரு அநாதங்கிறதையே அவங்க ரொம்ப வருஷமா மறந்துட்டாங்க. மாமா, நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் அனாதை, என்ன தத்தெடுத்திருக்காங்கங்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது என் வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. உங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நான் உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லியிருக்கேன். இது சத்யாக்கா கிட்டயும் என் அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க மாமா. தயவு செஞ்சு அவங்க சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. ஆர்த்தி, ஐம் சாரி. ஐ ப்ராமிஸ். நான் இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. நான் வச்சிடுறேன். ஆர்த்தி, என்ன காரியம் பண்ண? ஆர்த்தி, சத்யாவோட வாழ்க்கையை காப்பாத்த நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க தெரியுமா? ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மகளே. தேங்க்ஸ் பா. சத்யா, ஐம் சாரி. சத்யா சத்யா ஒரு நிமிஷம் நில்லு. ஐம் சாரி சத்யா, என்ன மன்னிச்சிரு. ஆர்த்தி பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் நலன் சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே திரும்ப திரும்ப என் காதுல விழுற மாதிரி பேசினாங்க. நான் அந்த டவுட்ல தான் இந்த மாதிரிலாம். ஏய் சத்யா ப்ளீஸ், ஐம் சாரி. சத்யா சாரி சத்யா. ஆர்த்தி பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சந்தேகத்துல இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி சத்யா. என்னடா நான் அவ்வளவு சாரி சொன்னேன், ஆனா காதல கூட வாங்காம போயிட்டா. சாதாரண காரியமாடா நீ பண்ணிருக்க? பொண்டாட்டிய சந்தேகப்பட்டிருக்க. நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுடா. ஆனா நீ மன்னிப்பு கேட்கறதா ஒரே வழி. அதனால அவளே உன்னை மன்னிக்கிற வரைக்கும் நீ சாரி கேட்டுட்டே இரு. அப்படியா சொல்ற? ஏன்டா நிக்கிற? போடா போய் மன்னிப்பு கேளு. கால்ல விழுந்து கதறு. போடா, உனக்கு வேற ட்ரீட்மெண்டே கிடையாது. போ. சரி சத்யா நில்லு. அப்பாடா, நான் தப்பிச்சேன்பா. அப்பா, ஆர்த்தி எங்கப்பா? அங்க இருக்காமா? ஆர்த்தி
அக்கா